சின்ன வயசுல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போய் ஒரு ஆன்டிக் உட்காரப்போம். என்னதான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாரும் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். காரணம் காட்டு அடி வாங்குவேன். Hey lovelies, welcome back to my YouTube channel. என்னடா எப்பவுமே நான் தான் இதை சொல்லுவேன், இப்போ யாரை உட்கார வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். இவளை மாதிரியே நீங்களும் ஒரு காலேஜ் கோயிங் பர்சனாக இருக்கும், காலேஜில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கப்போ என்ன மாதிரி நம்ம ஒரு குவிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. காலேஜ்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னு சொன்ன உடனே பாடி நான் மேக்கப் பண்றேன் அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். காலேஜோட ஈவெண்ட் அப்படின்னு இருக்கப்போ ரொம்ப மேக்கப் பண்ணாம ஓரளவுக்கு நேச்சுரல் அண்ட் ஸ்கின் ஃபினிஷா பண்றதுக்காக ஐ அம் யூசிங் கிரைலான் டெர்மா பேலட் வச்சு சேம் இவர் ஸ்கின் டோன்லயே ஃபுல்லா அதை மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு பெருசா எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம். ஃபீச்சர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்றதுக்காக கொஞ்சம் லைட்டர் ஷேட் எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸோ அங்க மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னதான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாரும் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். யாரு எப்படியாப்பட்ட கிளைண்ட்டுக்குனாலும் மேக்கப் பண்ணிடலாம் போல, ஆனா இவ ஒருத்திக்கு மேக்கப் பண்றதுக்குள்ள நொந்துட்டேன். சும்மாவே 100 கேள்வி எதுக்கு எப்படி கேட்பானே தெரியாது. கன்சீல் பண்ண இடத்துல ஃபுல்லா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ற ஷேடும் சேம் டெர்மா பேலட்ல இருந்து கொஞ்சம் 2 ஷேட் கம்மியா எடுத்து அதை போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணி விட்டுருவேன். வாய மூடு. இப்போ ஃபேஸ் மேக்கப்ல போட்ட கிரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்றதுக்காக ஹுடா பியூட்டியோட செட்டிங் பவுடர் வச்சு அண்டர் ஐ ஸ்டுடியோ சரி ஃபுல் ஃபேஸ்க்குமே சரி இதை போட்டு செட் பண்ணிக்கிறேன். அப்படி அவளுக்கு என்னதான் அப்படி ஒரு சிரிப்போ தெரியல, எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே மட்டும் தான் இருந்தா. இந்த ஒரு ஹுடா பியூட்டியோட ஃபிக்சிங் பவுடர் யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேக்கப் வைஸ் ரொம்ப லாங் ஸ்டே கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஃபிளாலெஸ் ஃபினிஷும் கொடுக்கும். ஸோ இந்த பவுடர் இனஃப் அமௌண்ட் எடுத்து ஃபுல் ஃபேஸ் செட் பண்ணி முடிச்சிட்டேன். வாய் மூட்டுன்னு வச்சுக்கோங்க, எந்த கலர் இது ஒரு காலேஜ் ஈவெண்ட் அப்படின்றதுனால ஐம் கோயிங் டு மேக் இட் வெரி நேச்சுரல் அண்ட் ஐஸுமே ரொம்ப நிறைய எதுவும் பண்ண போறது கிடையாது. ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ணிட்டு நெக்கையும் ஓரளவுக்கு கவர் பண்றதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நான் மெமிலினோட ஃபிட் மீ பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். போடுவாங்க எல்லாத்தையும் ஹுடா பியூட்டி செஃபோரா போடுவாங்க. தென் ஃபைனல் டச்சா பேஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அர்பன் டிகேயோட செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல்லா அந்த மேக்கப்பை அப்படியே செட் பண்ணிக்கிறேன். தென் ஐ மூவிங் ஆன் டு தி ஐ மேக்கப். ஐ மேக்கப்னு வரப்போ அவ சாரியை கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்காக பிரவுன் ஷேட ஒரு பேஸா வச்சு ஃபுல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஐம் யூசிங் அ பேலட் ஃப்ரம் நிகாகே. தென் சிம்பிளாவும் இருக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக மல்டி குரோமேட்டிக் ஐலைனர் யூஸ் பண்ணி ஒரு ஐலைனர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி போடுறப்போ இட் வில் பி கிவிங் a multiple shades in your eyes basically. இந்த ஐ பென்சில் ரொம்ப ஒரு சூப்பரான சாய்ஸ், பிகாஸ் நீங்க யார் எங்க கிளம்பினாலும் எஃபர்ட்லெஸ்ஸா குவிக்கா கிளம்புறதுக்கு இந்த ஒரு ஐ பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நான் மஸ்காராக்கு ரெவல்யூஷனோட பிக் லாஷ் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். லோவர் லாஷஸ்லயும் போட்டு லைட்டா காஜலும் வச்சுக்கிறேன். அந்த மல்டி குரோமேட்டிக் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஐ லுக் கொடுக்குது அப்படின்னு. டைம் இல்ல பட் ஸ்டில் ரொம்ப எலிகண்டா அழகா இருக்கணும், டிஃப்ரெண்டா இந்த ஐ லுக் தெரியணும்ன்றப்போ கண்டிப்பா இந்த மல்டி குரோமேட்டிக் யூஸ் பண்ணலாம். தென் லைட்டா அவ நோஸை மட்டும் கான்டூர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கான்டூரிங் பண்ணிட்டு கொஞ்சம் பிளஷ் போட்டுக்கிறேன். இந்த பிளஷ் அப்ளிகேஷன் ஒரு சன்கிஸ் எஃபெக்ட் வரதுக்காக கொஞ்சம் சீக்ஸ்லயும் தென் சின் தென் கொஞ்சம் ஃபோர்ஹெட் இப்படி போடுறப்போ ஒரு சன்கிஸ் எஃபெக்ட் கிடைக்கும். தென் நான் எந்த ஒரு ஹைலைட்டர் இந்த மாதிரி எதுவுமே போடல, பிகாஸ் இவளுக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்ன்றதுனால மேபி கொஞ்சம் டைம் எடுக்க இதுவுமே கொஞ்சம் க்ளோயிங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் அந்த பிளஷை மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் லிப்ஸ்டிக்கும் போட்டிருந்தோம் பட் ஃபிலிம் பண்ணல. So all guys, will meet you all in the next video. Bye bye.